இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மணி ஹெய்ஸ்ட் படத்தோட 3வது பாகத்தை பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே 2 பார்ட் போட்டாச்சு, அதையும் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இதுவும் கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டிடுங்க. கூடவே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல அந்த கொள்ளக்கார கும்பல் சேர்ந்த தலைவனும் இன்னொரு பக்கத்து அந்த போலீஸ்கார பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் அந்த போனை கொடுக்குற மாதிரி அதோட அந்த 2வது பார்ட்டை முடிச்சானுங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல அவங்க 2 பேரும் அந்த போனை வாங்கி பேசிக்கிறாங்க. சோ யாருன்னா அந்த கொள்ளக்கார கும்பலை சேர்ந்த தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நம்ம போலீஸ்கார பொண்ணு கிட்ட ஒரு உதவிக்காக அவனோட போனை கொடுத்துருக்கான். ஆனா அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு தெரியாது இவன் தான் இந்த கொள்ளக்கார டீமுக்கோட தலைவன் அப்படின்ற மாதிரி. அவனும் போனை கொடுத்துட்டு அவங்க என்னன்னதான் பேசுறாங்க அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு போனை வாங்கி பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா, அதுல எந்த நம்பருமே டெலிட் பண்ணாம அதை அவன் கிட்ட கொடுத்துருவா. அவனும் அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்க. இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அப்படியே அவளு போனை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவனு அந்த இடத்த அப்படியே காலி பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த பேங்க்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க பாத்தீங்களா, அவனுங்களே அந்த ரூம்குள்ளே பிடிச்சி போட்டுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்களும் அதுக்குள்ளதான் இருக்கானுங்க. அதுல ஒரு 4-5 பேர்த்த வெளியே அனுப்பி அங்க இருக்கிற ஒரு மைக்கை கொடுத்து அவங்கள்ட்ட பேச சொல்றானுங்க. இது மாதிரி நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கோம், எந்த ஆபத்து கிடையாது, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்கு சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்ட அவனுங்க எல்லாருமே சரி ஓகே நாங்க போய் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கை கையில எடுத்துட்டு வெளியே சொல்றானுங்க. யாருமே பயப்படாதீங்க, எங்களுக்கு எந்த ஆபத்து கிடையாது, ஆனா எங்களுக்கு சில மெடிசன்லாம் வேணும். சோ அந்த மெடிசன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டும் எங்களுக்கு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மெடிசன் இருந்தாதான் நாங்க உயிரும் வாழ முடியும். இன்னொரு பக்கத்து அப்படி நீங்க அந்த மெடிசனை வாங்கி தரலனா இங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து எங்களை கொலை பண்ணி போட்டுருவாங்க. அதுக்காக இந்த நாட்டு மக்கள் எல்லாருமா சேர்ந்து நீங்க இந்த உதவியை மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமா சேர்ந்து சோ கூடவே அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவனுங்க எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம உதவி செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் ரெடி பண்றாங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற மீடியாக்காரங்களோட தொல்லை தாங்க முடியல. சார் என்னதான் ஆச்சு, இந்த பேங்க்குள்ள யாரா இருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, எங்க கிட்ட மறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மீடியாக்காரங்க கும்பல் தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்த போலீஸ்காரனுக்கு என்ன பண்றதே தெரியல. நமக்கு போக போக பிரச்சனை அதிகரிச்சுட்டே தான் போகுது, இதுக்கு ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு அவனுங்களும் ஏதோ பிளான் போட்டு பாக்குறானுங்க. ஒண்ணுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. இந்த மீடியாக்காரங்களும் நாங்க விடவே மாட்டோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சாகணும் அப்படின்னு அந்த வாசல்லே இவனுங்க எல்லாம் உட்காந்து இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவன் ஒருத்தர் இன்னொருத்தர் இருப்பான். அவன் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருக்கான். நாங்க சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும், அப்படி நீங்க கேட்கலனா உங்களை எல்லாத்தையும் இந்த பேங்க்குள்ள வச்சு உயிரோடு சமாதி கட்டிடுவேன். அதனால என் பேச்சை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ நீங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் மிரட்டி வைக்கிறான். சோ அடுத்து உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, உங்களோட எல்லாத்து வீட்டுக்கு கால் பண்ணி நாங்க நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த ஆபத்து கிடையாது, சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்க நல்ல விதமா உங்க வீட்டுல சொல்லி வைக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நாங்க எங்க வீட்டுல பேசுறதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, எங்க வீட்டுல நீ எங்க போயிருக்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. பதிலுக்கு அவனுங்களும் இங்க பாருங்க, இன்ன வரைக்குமா இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியாம இருக்கும், ஏமா பேங்க்குள்ள ஏகப்பட்ட பேர் அடைச்சு வச்சிருக்கோம், இன்ன வரைக்கும் உங்க வீட்டுக்கு நியூஸ் போயிருக்கும், அதனால பயப்படாம சொல்லுங்க அப்படின்னு சொல்றானுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்க போனை வாங்கி அவங்க வீட்டுக்கு மெசேஜ் பண்றாங்க. ஒருத்தவங்க வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க, ஒவ்வொருத்தவங்க வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க, நாங்க சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு பொண்ணு போன் ஆன் பண்ணி வீடியோ கால் பேசிட்டு இருப்பா. அந்த சமயத்துல பார்த்து இந்த போலீஸ்காரங்க எல்லாரும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கானுங்களா, அவனுங்களும் வெறித்தனமா தேடிட்டு இருக்க அந்த பொண்ணோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த ஐடி ப்ரூஃப் கிடைச்சோன்னா இவனுங்களா அதை வச்சு வெறித்தனமா தேடிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கத்து அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, அவளும் வீடியோ கால் பேசிக்கிட்டு இருப்பா, இவனுங்களும் தேடிக்கிட்டு இருக்க. கரெக்டா அங்க இருக்கிற அந்த டீமோட தலைவன் ஒருத்தர் இருப்பாங்க. இதை பார்த்து அவனும் ஓடி போய் அந்த பொண்ணோட போனை கட் பண்ணி விட்டுருவான். கட் பண்ணி விட்டது இல்லாம போனை வாங்கி ஒரே அடி. ஆனா இன்னொரு பக்கத்து அந்த ப்ரூஃப் கொஞ்சம் இவனுங்கள்ட்ட மாட்டிக்கும். மாட்டின கையோட அதுல அவனோட போட்டோ லைட்டா தெரியும். அந்த போட்டோ வச்சு இதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கத்து தேடிட்டு இருப்பானுங்க. இன்னொரு பக்கத்துன்னு பார்க்கும்போது அந்த பேங்க் உள்ள உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அவனுங்க எல்லாத்துக்கும் இவனுங்க ஆர்டர் போறானுங்க. இங்க பாருங்க, எங்களுக்காக நீ அடுத்ததா ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. உடனே அவனுங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எங்களால ஒண்ணுமே முடியல, எங்களை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அந்த மாதிரி எல்லாம் இங்க யாராவது சொல்றீங்களோ அவங்க மட்டும் தனியா வாங்க, மீதி பேர்லாம் இன்னொரு பக்கத்து தனியா நின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த மக்கள் எல்லாருமே எதுவுமே பண்ணல, சரின்னு சொல்லிட்டானுங்க. இதை பார்த்து அவனுங்க எல்லாருமே என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு என்னதான் ஒர்க் பண்ணி தரணும் அதையாவது சொல்லுங்க, எங்களை போட்டு கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இவனுங்களும் சரி சரி நான் சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்றானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வெளியே சுத்திட்டு இருக்கானே, அவனு வழக்கம் போல வெளியே சுத்திட்டு இருக்க. இதை பார்த்து அந்த போலீஸ்கார பொண்ணுக்கு சந்தேகம் வந்துருது. யோ யாரியா நீ அப்படின்னு சட்டையை கோத்து பிடிச்சிடறாங்க. சட்டையை கோத்து பிடிச்சிட்டு இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லா சந்தேகமாவே இருக்கு, அதனால இவன் மேல ஒரு ஆக்ஷன் எடுப்போம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் கூட இன்னொருத்தர் இருக்கான், அதெல்லாம் கிடையாது இவர் நல்லவர் தான் அப்படின்னு அவனும் சொல்ல. இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்கார பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல சார் இவனை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு, ஆனாலும் இவனோட போட்டோ சர்ச் பண்ணி பார்த்தேன், இவன் மேல கொஞ்சம் ஏகப்பட்ட கேஸும் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அவனுங்க எல்லாருமே அப்படி எல்லாம் கிடையாது, இவர் நல்ல மனுஷன், இவர் என்னோட ஆபீஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம்
இதெல்லாம் கேட்ட அந்த போலீஸ்கார பொண்ணு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது இந்த டீம்ல இருக்க எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுவாங்க பாத்தீங்களா, என்ன ஒர்க் அப்படின்னா இங்க இருக்கிற தரையில இருந்து கிட்டத்தட்ட 130 அடி நீங்க குழி பறிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு அடி பறிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், 130 அடி நாங்க என்னைக்கு பறிச்சு முடிச்சு எப்ப இந்த ஒர்க்கை நாங்க முடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அவனுங்க எல்லாருமே அப்படி எல்லாம் கிடையாது, எங்களுக்கு நீங்க பறிச்சு கொடுத்துட்டு உங்க ஒர்க்கை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. அப்ப ஒருத்தர் கேக்குறான், ஏயா 130 அடி பறிச்சா பூமியில இருக்க தண்ணியவே தொட்டலாமையா, என்னையா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு டக்குன்னு அந்த பைய வார்த்தையை விட இதை பார்த்த இவனு கன் எடுத்து தலையை வச்சுட்டு இங்க பாரு சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவனுங்க எல்லாருமே சரி ஓகே நாங்க முடிச்சு கொடுக்குறோம், இதுக்கப்புறமாவது எங்களை விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறானுங்க. கண்டிப்பா விட்டுருவோம், இந்த ஒர்க்கை மட்டும் நீங்க முடிங்க அப்படின்னு சொல்றானுங்க. சரின்னு எல்லாரும் கிளம்பிடுறானுங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது அந்த டீமோட தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் கால் பண்ணி அங்க என்ன தாண்டா நடக்குது, உங்களோட போட்டோ ஒருத்தனது மாட்டிக்கிச்சு, நீங்க என்னதான் அங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு ரொம்ப காட்டு கத்துறான். இதெல்லாம் கேட்டு அங்க இருக்கிற அவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நீ தான் கடைசியா ஒரு பொண்ணை கூட்டி வந்தியே, அவளாலதான் நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம், திரும்பவும் நம்ம அவளாலதான் மாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அவனும் என்ன சொல்றான் அப்படின்னா, டேய் பெரிய ஒர்க்குடா, எப்படியாவது கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க, எல்லாத்தோட லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சரிங்க சார் நீங்க எதுவும் பயப்படாதீங்க, இந்த ஒர்க்கை கன்ஃபார்மா நாங்க முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படி யார் அந்த பொண்ணு அப்படின்னா, அவ தான் நம்ம ஹீரோயினி. அவளுக்கு ஒரு பக்கத்து நல்ல மனசு இருக்கு, யாருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நம்ம அடிமையா தான் ஒர்க் பண்றோம், அவங்களுக்கு காயப்படாம ஏதாவது சேதாரப்படாம நம்ம அனுப்பணும் அப்படின்றதுதான் நம்ம ஹீரோயினோட ஒரு சின்ன தாட்டு. அதனால யாருக்கும் எதுவும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவளும் மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவளும் அந்த இடத்துல இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேங்க்ல ஒர்க் பண்ண பொண்ணு ஒரு பெண்ணு கன்சீவா இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருப்பானுங்க. சோ அதனால இந்த பொண்ணுக்கு மனசே கேட்காது, ஒரு கன்சீவா இருக்க பொண்ணை யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு எல்லாத்தையும் காட்டு கத்தி விட்டுருவா. ஆனா இவனுங்க எல்லாரும் இந்த பொண்ணை தெரியாமையாவது கொண்டுறணும் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. சோ அதே சமயத்துல பார்த்து அந்த பொண்ணு இவனுங்களுக்கு ஆப்போசிட்ல வர, இதை பார்த்து அவனுங்களும் உன்னை தாண்டி ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தோம், இன்னைக்கு நீ மாட்டின, கண்டிப்பா உன்னை கொலை பண்ணாம விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டுறானுங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணு பாவம் அந்த இடத்துல அவனுங்களுக்கு கெஞ்சாத கெஞ்சி இல்ல, என்னை எப்படியாவது விட்டுருங்க, நான் எங்கேயாவது ஓடி கூட போயிடுறேன், அது மட்டும் இல்லாம நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னும் போது எங்களோட பாவனா உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதை பார்த்து அவனுங்களுக்கு கோவம் தான் போக போக அதிகரிக்குது. ஏண்டி எங்க கிட்டே உன் சாபத்தை விடுறியா அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த பொண்ணை மிரட்டுறானுங்க. ஆனா அந்த பொண்ணோட மனசாட்சி எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொண்ணு நம்ம செத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொண்ணு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்க மனசே கிடையாது, உன்னோட சாவு எங்களோட கையில தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்ட. அப்ப அந்த பொண்ணு வேற விஷயத்த சொல்றா, என்ன அப்படின்னா எனக்கு நிறைய சர்ப்ரைஸான விஷயம் தெரியும், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் பார்த்து அவனுங்க எல்லாருமே அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப எங்கள்கிட்ட சொல்லே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு, அதுக்கு நீங்க எங்களை கொலை பண்ணாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதெல்லாம் கேட்ட உடனே அவனுங்களும் அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப நீ சொல்லியே ஆகணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உன்னை சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க என்ன சுடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா நீங்க என்ன சுட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறீங்க, இப்படின்னும் போது என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது, நீங்க சுட்டுக்கிறீங்கன்னா சுட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. சொன்ன உடனே இவனுங்களுக்கு ஒரு பக்கத்து ஒரே யோசனையா இருக்கு, இவளை கொல்லலாமா வேணாமா, இவ ஏதோ நம்ம கிட்ட சொல்லவும் வரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கானுங்க. உடனே அவனுங்களும் சரிமா நான் உன்னை கொல்ல மாட்டேன், அப்படி என்ன சர்ப்ரைஸான விஷயம், அதை இப்ப நீ சொல்ல கொஞ்சம் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சுறானுங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த பேங்க்ல வெறும் 250 கோடி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த பேங்க்ல 500 கோடிக்கு மேல இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட பேப்பருங்க பணம் அடிக்கிறதுக்காக நாங்க நிறைய சர்ப்ரைஸான இடத்துல ஒளிய வச்சிருக்கோம், அதை உங்களால கண்டுபிடிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லுவா. இதை பார்த்து அவனும் சரி ஓகே இதெல்லாம் நான் எப்படி டீல் பண்ணிக்கணுமோ அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது அந்த போலீஸ்காரனுக்கு ஒவ்வொரு ப்ரூஃபா கிடைக்க ஆரம்பிக்குது. அவனுங்களும் வெறித்தனமா தேடிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கத்து இந்த திருட்டு கும்பலோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனு கேமராவை செக் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கத்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரெக்னெண்டா இருந்த பொண்ணை மிரட்டிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவன் அவனோட இன்னொரு பையன் கிட்ட ஒரு கண்ணை கொடுத்து அந்த பொண்ணை போய் நீ கொலை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஒரு பக்கத்து இந்த பொண்ணுக்கு அந்த இடம் ஃபுல்லா அடைச்சிருக்கனால மூச்சு கூட கொஞ்சம் விட முடியாது, அதனால இந்த பொண்ணுக்கு படப்படப்புல அங்கனே அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பா. அவன் கையில கண்ணை கொடுக்கவும் அங்க இருக்கிற ஒருத்தன் இந்த பொண்ணை சுடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவனும் அந்த பொண்ணோட தலையில டைரக்டா கண்ணை வச்சிருவான். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை இந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு சுடுறதுக்கு மனசே வராது, அவனே ஒரு செகண்ட் அழுது போயிடுவான். இன்னொரு பக்கம்னு பார்க்கும்போது இதை பார்த்து அந்த பொண்ணு தயவு செஞ்சு என்ன சுட்டுறாதீங்க, எனக்கு ரொம்ப நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, என்ன விட்டுருங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவா. ஆனா அந்த டீமோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அதெல்லாம் கிடையாது, இந்த பொண்ணோட கதையை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து அவன் என்ன தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, அப்படி ஒன்ன நான் கொல்லனா இவனுங்க எல்லாரும் என்ன கொல்லுவானுங்க அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லிட்டு
டம்முன்னு ஒரு கன்னு சத்தத்தோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் பார்ட் 4வது பாகம் தான். அது இதை விட கொஞ்சம் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் இல்லாம அந்த கன்சீவா இருந்த பொண்ணு இறந்துட்டாளா இல்ல உயிரோட தான் இருக்காளன்றது இன்ன வரைக்குமே தெரியல. ஏன்னா டம்முன்னு ஒரு கன் சத்தத்தோட தான் முடிச்சானுங்க. அந்த பொண்ணு இறந்து போற சீனை காமிக்கவே இல்லை. சோ அதனால 4வது பார்ட் வரைக்கும் மறக்காம வெயிட் பண்ணுங்க. டாடா பை பாய்.